கதையில் ரோகிணி மீண்டும் மனோஜுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறார். இதனால் விஜயா கோபத்தில் இருக்கிறார். அதே நேரத்தில் முத்து செய்த செயல் அவருக்கே வினையாக வருகிறது. மீனா புதிதாக திறந்த பூக்கடையின் திறப்பு விழாவுடன் இந்த விழாவில் குடும்பத்தினர் அனைவரும் கலந்து கொண்ட நிலையில் யாரும் எதிர்பாராத நேரத்தில் ரோகிணி அலையா விருந்தாளியாக வந்து நிற்கிறார். அவரை பார்த்ததும் விஜயாவுக்கு கடுப்பாக இருந்தாலும் இந்த ஆர்டர் தொடர்பாக மேனேஜரே அழைத்ததாக ரோகிணி சொல்வதால் சண்டை போடாமல் அமைதியாக இருக்கிறார். பூக்கடையை அண்ணாமலையும் விஜயாவும் சேர்ந்து திறந்து வைக்க முதல் வாடிக்கையாளராக அண்ணாமலையே பூ வாங்குகிறார். முத்து அந்த பூவை விஜயாவிடம் கொடுக்கச் சொல்லி சூழலை கொஞ்சம் லேசாக முயற்சி செய்கிறார். இதற்கிடையில் ரோகிணி மேனேஜரை அழைத்து ஆர்டர் விஷயமாக பேச அங்கே இருந்து பெரிய அப்டேட் ஒன்று வருகிறது. அந்த மேனேஜர் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கான ஹோம் அப்ளையன்ஸ் சப்ளை ஆர்டரை மனோஜுக்கே தர முடிவு செய்துள்ளதாக. இதை கேட்டு மனோஜ் ரொம்ப சந்தோஷமாகி மேனேஜருக்கு நன்றி சொல்கிறார். அதற்கு மேனேஜர், இந்த ஆர்டர் உங்களுக்கு கிடைக்க காரணமே ரோகிணி தான். அவங்க சொல்லித்தான் நான் ஒத்துக்கிட்டேன். உங்க வீட்டில் நடக்கும் பிரச்சனைகள் எல்லாம் ரோகிணி சொன்னாங்க. அவங்க மாதிரி மனைவி கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் என்று புகழ்ந்ததும் விஜயா கோபப்படுகிறார். உடனே விஜயா மனோஜிடம், நீ ஏன் இந்த ஆர்டரை ஏத்துக்கிற என்று கேட்க, மனோஜ், எனக்கு இருக்கும் கடனை அடைக்க இந்த ஆர்டர் ரொம்ப உதவியா இருக்கும். ஆனால் இந்த ஆர்டரை நான் ரோகிணியோட சேர்ந்து டெலிவரி செய்கிறேன் என்று சொல்லி அனைவருக்கும் அதிர்ச்சி கொடுக்கிறார். அதே நேரத்தில் இந்த விஷயத்திற்காக அவள் செய்த துரோகத்தை நான் மறக்க மாட்டேன் என்று மனோஜ் சொன்னாலும் விஜயாவிற்கு ரோகிணி மனோஜுடன் சேர்ந்து பிசினஸ் செய்வது விருப்பமே இல்லை. மறுபுறம் நீத்துவின் ரெஸ்டாரண்டில் வேறொரு பதற்றமான காட்சி. அங்கு வரும் முத்து ஊழியர்களிடம் நீத்து தர்ற சம்பளத்தை விட அதிகம் தர்றோம் என்று டீல் பேசிக் கொண்டிருக்கும் போது அதை பார்த்து நீத்து அதிர்ச்சி அடைகிறார். பிறகு முத்து நீத்துவை தனியாக கூப்பிட்டு ஸ்ருதியிடம் மன்னிப்பு கேள் என்று சொல்ல, அதற்கு நீத்து, அதெல்லாம் முடியாது, நான் ரவியை காதலிக்கிறேன் என்று சொல்லி முத்துவை மேலும் கோபப்படுத்துகிறார். இதனால் முத்து கோபத்தில், ஒழுங்கா மன்னிப்பு கேள், இல்லனா ஓட்டலை அடிச்சு உடைச்சிடுவேன் என்று வார்னிங் கொடுத்து அங்கிருந்து போகிறார். இனி முத்து பேசியதை வைத்து நீத்து நாடகத்தை போட போகிறார். நாம கோபத்தில் யாரிடமாவது வார்த்தையை விட்டால் என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் என்று முத்து மூலம் எல்லோருக்குமே ஒரு பாடம்தான். மீனாவின் பூக்கடை திறப்பு விழாவுக்கு யாரும் எதிர்பாராத விதமாக ரோகிணி காரில் வந்து இறங்குகிறாள். அவள் ஏதோ புதிய பிரச்சனை பண்ண வந்திருப்பதாக நினைத்து குழம்பி போக சொல்லி எச்சரிக்கிறார்கள். ஆனால் ரோகிணி, நான் கடை திறப்பு விழாவுக்கு வரவில்லை என்று சொல்லி அங்கேயே இருக்கிறாள். மீனாவின் புதிய கடை திறப்பு விழா நடக்க அதில் கலந்து கொள்வதற்காக அனைவரும் வந்திருக்கின்றனர். அப்போது திடீரென ரோகிணியும் அங்கு வர அவளை பார்த்து விஜயா கடும் கோபம் அடைகிறாள். இவளை முதல்ல இங்கிருந்து போக சொல்லு என்று மீனாவிடம் கோபப்படுகிறார். அனைவரும் அவளை கிளம்ப சொல்ல, என்னை இந்த அபார்ட்மெண்ட் மேனேஜர் வர சொன்னாரு, அவர்கிட்ட பேசுறதுக்கு வந்திருக்கேன், கடை திறப்பு விழாவுக்கு நான் வரவில்லை என்கிறாள். மீனாவின் புதிய கடையை விஜயா அண்ணாமலை இருவரும் திறந்து வைக்கின்றனர். முதல் வியாபாரமும் மாமனார் செய்து கொடுக்க மீனா மிகுந்த சந்தோஷத்தில் இருக்கிறாள். இதனை பார்த்து ரோகிணி பயங்கரமாக வயிறு எறிகிறாள். அதன் பின்னர் மேனேஜர் மனோஜிடம், நீங்க கொஞ்சம் வாங்க, உங்ககிட்ட பேசணும் என சொல்லி அழைக்கிறார். அதனைத் தொடர்ந்து ரோகிணி, மேம் வந்து பேசினாங்க, வீட்டுல நிறைய பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னாங்க. அதுதான் திரும்பவும் இந்த ஆர்டரை கொடுக்க முடிவு பண்ணிருக்கேன். முதல்ல ஒரு 60 வீட்டுக்கு தேவையான பொருளை நீங்க டெலிவரி பண்ணுங்க. இதை நீங்க ரோகிணியுடன் சேர்ந்து பண்ணணும் என்கிறார். அப்போது விஜயா இடையில் புகுந்து, என் பையன் அதெல்லாம் தனியாய் பண்ணுவான் என்று கூற அண்ணாமலை அவளை தடுக்கிறார். அதன் பின்னர் மனோஜ் போனதும் ரோகிணி, இப்போ நான் உனக்கு பிசினஸ் பார்ட்னர், ஆனால் என்னைக்குமே நான் தான் உன்னோட லைஃப் பார்ட்னர் என சொல்லிவிட்டு போகிறாள். இதனை எல்லாம் பார்த்து கடுப்பாகும் விஜயா, நமக்கு இந்த ஆர்டர் வேண்டாமடா என்கிறாள். அதற்கு மனோஜ், ஏற்கனவே கடன் இருக்குமா, இப்போ நமக்கு இந்த ஆர்டர் தேவை என்று சொல்கிறான். அண்ணாமலையும் விடு விஜயா, பார்த்துக்கலாம் என்று கூறுகிறார். இதனை அடுத்து மனோஜை அழைத்து கொண்டு வக்கீலை சந்திக்கிறாள் விஜயா. பிசினஸ் விஷயத்தை சொல்லி, இதை பண்ணலாமா, இதனால் டிவோர்ஸ்ல ஏதாவது பிரச்சனை வருமா என்று கேட்கிறாள். அதற்கு வக்கீல், அதெல்லாம் சிக்கல் கிடையாது, ஆனால் பிசினஸ் சம்பந்தமா மட்டும் பேசிக்கோங்க, கேஸ் விஷயமா எதுவுமே பேசிக்க வேண்டாம் என்கிறார். மனோஜும், நான் பிஏவை வச்சுத்தான் எதுவும் பேச போறேன், நேரடியா நான் அவகிட்ட பேச போறது இல்லை மேடம் என்கிறான்.
இதனிடையில் செல்வத்தை அழைத்துக் கொண்டு நீத்துவின் ஹோட்டலுக்கு வருகிறான் முத்து. அவளை பார்த்து, உன் ஹோட்டலுக்காக ரவி அவ்வளவு உழைப்பை போட்டான். இப்போ உன்னால அவன் வாழ்க்கையில பிரச்சனை வந்திருக்கு. ஒழுங்கா மரியாதையா ஸ்ருதியை பார்த்து மன்னிப்பு கேளு என்று சொல்கிறான். ஆனால் நீத்து அப்போதும் நான் ரவியைத்தான் லவ் பண்றேன் என்கிறாள். இதனால் கடுப்பாகும் முத்து, உனக்கு 2 நாள் தான் டைம். அதற்குள்ள நான் சொன்னதை நீ பண்ணணும். இல்லைனா உன் ஹோட்டலும் இருக்காது, உன்னையும் சும்மா விடமாட்டேன் என மிரட்டிவிட்டு போகிறான் முத்து. ஷோரூமில் இருக்கும் சமயத்தில் ரோகிணி வருகிறாள். பிசினஸ் சம்பந்தமாக பேசுவதாக அவனிடம் வழிந்து பேச ஆரம்பிக்கிறாள். இதனால் தடுமாறும் அவன், முதலில் நீ இங்கிருந்து கிளம்பு, எதுவா இருந்தாலும் என் அசிஸ்டன்ட் ஜீவா கிட்ட பேசிக்கோ என சொல்லி ஷோரூமை விட்டு துரத்துகிறான் மனோஜ். இதனை அடுத்து ரோகிணி செய்ய போவது என்ன என்பதை நாளைய சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோட்டில் பார்க்கலாம். அதாவது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் சில முகங்கள் மீண்டும் மீண்டும் தோன்றுவது விதியோ சாபமோ என்று அவனே புரிந்து கொள்ளாதபடி தருணங்கள் உண்டு. அப்படி ஒரு முகமாகத்தான் ரோகிணி மனோஜின் வாழ்க்கையிலும் அதைவிட அதிகமாக விஜயாவின் மனதிலும் மீண்டும் நுழைந்திருக்கிறாள். அவளின் வருகை வெறும் ஒரு மனிதரின் வருகை அல்ல, அது மறக்க நினைத்த காயங்களின் மீளுருவாக்கம், அடக்கி வைத்த கோபத்தின் வெடிப்பு, நம்பிக்கை எனும் சுவரில் மீண்டும் விழும் ஒரு ஆழமான விரிசல். ரோகிணி மீண்டு வந்திருப்பதை அறிந்த நொடியிலேயே விஜயாவின் மனம் அமைதியை இழக்கிறது. அவள் வெளியில் அமைதியாக தெரிந்தாலும் உள்ளே கொந்தளிப்பு. இவள் இனி என் வாழ்க்கையில் இல்லை என்று மனதை தேற்றிக் கொண்டிருந்த காலம் ஒரு கணத்தில் சிதறுகிறது. சில மனிதர்கள் நம்மை விட்டு போன பிறகும் அவர்களின் இருப்பு நம் வாழ்க்கையில் தொடர்ந்து தொந்தரவு செய்யும். ரோகிணி அப்படிப்பட்டவள். அதே நேரத்தில் முத்து செய்த ஒரு செயல் அவன் நினைக்காத வகையில் அவனுக்கே திரும்பி வருகிறது. கோபத்தில் பேசப்பட்ட வார்த்தைகள், மிரட்டலாக வீசப்பட்ட சொற்கள், அவையெல்லாம் காற்றில் கரைந்துவிடும் என்று நினைப்பவர்கள் வாழ்க்கை என்ற மேடையில் அவை எந்த அளவுக்கு விபரீதமாக மாறும் என்பதை உணர்வதில்லை. முத்துவும் அதையே செய்கிறான். அவன் கோபம் அவனை ஆளத் தொடங்கிவிட்டது. இந்த குழப்பங்களுக்கிடையில் மீனாவின் வாழ்க்கையில் ஒரு ஒளிப்புள்ளி. அவளின் புதிய பூக்கடை, அவள் கனவுகளின் உருவம், பல நாட்கள் இரவு தூங்காமல் யோசித்த திட்டம், குடும்பத்தின் ஆதரவுடன் இன்று நிஜமாகிறது. பூக்களின் மனம் புதிய தொடக்கத்தின் சின்னமாக அந்த இடமெங்கும் பரவி நிற்கிறது. குடும்பத்தினர் அனைவரும் அந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணாமலை தன் மகளின் கனவை கண்ணார பார்க்கும் தந்தையின் பெருமையுடன் நிற்கிறார். விஜயா உள்ளுக்குள் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் வெளியில் ஒரு தாயின் சந்தோஷ முகமூடியை அணிந்திருக்கிறாள். முத்து கூட அந்த சூழ்நிலையை சற்றே லேசாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சின்ன சின்ன நகைச்சுவைகள் பேச முயற்சி செய்கிறான். பூக்கடையை அண்ணாமலையும் விஜயாவும் சேர்ந்து திறந்து வைக்கும் தருணம் மீனாவின் கண்களில் நீர் வழியச் செய்கிறது. அது துக்கத்தின் கண்ணீர் அல்ல, கனவு நனவான சந்தோஷத்தின் வெளிப்பாடு. முதல் வாடிக்கையாளராக அண்ணாமலையே பூங்கு வாங்குவது அந்த குடும்பத்தை முதல் வாடிக்கையாளராக அண்ணாமலையே பூ வாங்குவது அந்த குடும்பத்தின் ஆழத்தை இன்னும் வலுப்படுத்துகிறது. அந்த பூவை விஜயாவிடம் கொடுக்க சொல்லி, இனிமே எப்பவும் இப்படி சந்தோஷமா இருக்கணும் என்று முத்து சொல்லும் போது அந்த வார்த்தைகளுக்குள் அவனே நம்பாத ஒரு ஆசை மறைந்திருக்கிறது. ஆனால் மகிழ்ச்சி எப்போதும் நிரந்தரமல்ல. யாரும் எதிர்பார்க்காத தருணத்தில் ஒரு கார் நின்று அதிலிருந்து இறங்குகிறாள் ரோகிணி. அந்த ஒரு காட்சியே பூக்களின் மனத்தை விஷமாக மாற்றுகிறது. அவளை பார்த்த நொடியில் விஜயாவின் முகத்தில் கோபம், அவமானம், பயம் அனைத்தும் ஒன்றாக வெளிப்படுகிறது. இவள் இங்க என்ன வேலை என்ற கேள்வி அவளின் கண்களில் தெளிவாக தெரிகிறது. சண்டை வெடிக்கும் என்று அனைவரும் நினைக்கும் தருணத்தில் ரோகிணி அமைதியாக, இந்த அபார்ட்மெண்ட் மேனேஜர் தான் என்னை வர சொன்னார் என்று சொல்லி சூழலை தற்காலிகமாக அமைதிப்படுத்துகிறாள். விஜயா உள்ளுக்குள் கொந்தளித்தாலும் அந்த இடத்தில் சண்டை வேண்டாம் என்ற எண்ணத்தில் அமைதியாக இருக்க முயற்சிக்கிறாள். ஆனால் அவள் மனதின் ஆழத்தில் ஒரு உறுதி, இந்த பெண் சும்மா வரவில்லை. அந்த உறுதி பொய்யாக இல்லை. மேனேஜர் கொடுக்கும் தகவல் அந்த விழாவின் திசையை முற்றிலும் மாற்றுகிறது. அபார்ட்மெண்ட்டுக்கான ஹோம் அப்ளையன்ஸ் சப்ளை ஆர்டர் மேனேஜருக்கே கொடுக்கப்பட்ட இருப்பதாக அவர் அறிவிக்கிறார். முதலில் அனைவருக்கும் அது ஒரு நல்ல செய்தியாக தோன்றுகிறது. மனோஜ் முகத்தில் சந்தோஷம். அவனுக்கு இருக்கும் கடன் சுமை, தொழில் போராட்டம், அவையெல்லாம் இந்த ஆர்டர் மூலம் சற்றே குறையும் என்ற நம்பிக்கை.
ஆனால் அந்த சந்தோஷம் ஒரே ஒரு வாக்கியத்தால் விஷமாக மாறுகிறது. இந்த ஆர்டர் உங்களுக்கு கிடைக்க காரணமே ரோகிணிதான். அந்த வார்த்தைகள் விஜயாவின் காதில் விழும் நொடியில் அவள் உள்ளம் வெடிக்கிறது. அதைவிட பெரிய காயமாக, உங்க வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ரோகிணி என்கிட்ட சொன்னாங்க என்று மேனேஜர் தொடரும்போது விஜயாவின் மரியாதை, தாய்மையின் பெருமை எல்லாமே நசுங்குகிறது. ஒரு பெண்ணுக்கு தன் குடும்ப பிரச்சனைகள் வெளியில் பேசப்படுவது, அதுவும் தன் எதிரி என நினைக்கும் ஒருவரால் எவ்வளவு பெரிய அவமானம் என்பதை விஜயா அந்த தருணத்தில் முழுமையாக உணர்கிறாள். உடனே அவள் மனோஜிடம் கேட்கிறாள், இந்த ஆர்டரை நீ ஏன் ஏத்துக்கிற? அது கேள்வி போல இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு கட்டளை. வேண்டாம் என்று அவன் சொல்வான் என்ற நம்பிக்கை. ஆனால் மனோஜ் யதார்த்தத்தை பேசுகிறான். எனக்கு இருக்கும் கடனை அடைக்க இந்த ஆர்டர் ரொம்ப உதவியாக இருக்கும் அம்மா. அதனால் நான் இந்த ஆர்டரை ரோகிணியோட சேர்ந்து டெலிவரி செய்றேன். அந்த ஒரு வாக்கியம் விஜயாவின் உலகத்தை முற்றிலும் உடைக்கிறது. அவள் மனதில் ஒரு கேள்வி மட்டும், பணம் அவ்வளவு பெரியதா? இந்த பெண்ணோட சேர்ந்து வேலை செய்கிற அளவுக்கு? மனோஜ் கூட அவள் செய்த துரோகத்தை நான் மறக்க மாட்டேன் என்று சொன்னாலும் அந்த வார்த்தைகள் விஜயாவுக்கு எந்த ஆறுதலையும் தரவில்லை. ஏனென்றால் செயல்தான் உண்மை, வார்த்தைகள் அல்ல. இந்த பக்கம் நீத்துவின் ரெஸ்டாரண்டில் இன்னொரு போராட்டம். ஊழியர்களிடம் அதிக சம்பளம் தருவதாக முத்து பேசுவதைப் பார்த்து நீத்து அதிர்ச்சி அடைகிறாள். அவளுக்கு அது வியாபார போட்டியல்ல, அது நேரடியான தாக்குதல். ஸ்ருதியிடம் மன்னிப்பு கேட்க சொல்லும் முத்துவிடம், நான் ரவியைத்தான் காதலிக்கிறேன் என்று நீத்து உறுதியாகச் சொல்வது அவன் கோபத்தை எல்லை மீறச் செய்கிறது. கோபத்தில் ஒழுங்கா மன்னிப்பு கேளு, இல்லைனா ஓட்டலை அடிச்சு உடைச்சிடுவேன் என்று அவன் சொல்வது அவனே பின்னர் சிக்கப்போகும் ஒரு வலையில் அவன் காலடி எடுத்து வைக்கும் தருணம். கோபத்தில் பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒருபோதும் தனியாக நிற்பதில்லை, அவை விளைவுகளை அழைத்து வரும். மீண்டும் பூக்கடையில் ரோகிணி தனது உண்மை முகத்தை மெதுவாக காட்டத் தொடங்குகிறாள். மனோஜ் போனதும் மனோஜிடம் நெருங்கி, இப்ப நான் உனக்கு பிசினஸ் பார்ட்னர். ஆனா என்னைக்குமே நான் தான் உன்னோட லைஃப் பார்ட்னர் என்று சொல்லி போவது விஜயாவின் மனத்தில் தீப்பற்ற வைக்கிறது. அந்த வார்த்தைகள் காதலின் வெளிப்பாடல்ல, அதிகாரத்தின் அறிவிப்பு. இதனால் விஜயா இந்த ஆர்டர் நமக்கு வேண்டா என்று சொல்வதும், மனோஜ் இப்போ நமக்கு ரொம்ப தேவை என்று சொல்வதும் இந்த குடும்பத்தில் பெரிய பிளவின் தொடக்கம். விஜயா இறுதியாக சட்டத்தை நாடுகிறாள். மனோஜை அழைத்து கொண்டு வக்கீலை சந்திக்கிறாள். இந்த பிசினஸ் டிவோர்ஸ்ல பிரச்சனை தருமா என்ற கேள்வி. ஒரு தாயின் பயம். வக்கீல் பிசினஸ் அளவிலேயே பேசினால் சிக்கல் இல்லை என்று சொன்னாலும் விஜயாவின் மனம் இன்னும் அமைதியாகவில்லை. மனோஜ் ரோகிணியுடன் நேரடியாக பேச மாட்டேன் என்று உறுதியளிக்கிறான். ஆனால் வாழ்க்கை நாம் போடும் எல்லா எல்லைகளையும் மதிப்பதில்லை. இதற்கிடையில் முத்து மீண்டும் நீத்துவை மிரட்ட ரோகிணி மனோஜின் ஷோரூமுக்கு வந்து வழிந்து பேச முயற்சி செய்கிறாள். ஆனால் மனோஜ் இந்த முறை தெளிவாக எல்லையை வரையறுக்கிறான். எதுவாயிருந்தாலும் என் அசிஸ்டன்ட் மூலமா பேசிக்கோ என்று அவளை வெளியே அனுப்புகிறான். ஆனால் ஒரு கேள்வி மட்டும் மிச்சம் இருக்கிறது. ரோகிணி அவ்வளவு சுலபமாக விலகுவாளா? முத்து பேசிய கோப வார்த்தைகள் எவ்வளவு பெரிய விளைவுகளை உருவாக்கப் போகிறது? மனோஜ் விஜயா உறவு இந்த பிசினஸ் சுமையை தாங்குமா? இந்த கேள்விகளோடு இந்த குடும்பத்தின் அமைதி நாளைய எபிசோட்டுக்காக காத்திருக்கிறது.